வணக்கம் தோழிகளே. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு தயிர் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி அணில் கம்பு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 செம்பு நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இது இப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ ஸ்டீமர்லேயோ வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிற அந்த சேமியாவை திரும்பவும் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க, ஆறட்டும். இப்போ தயிர் சேமியா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அது சூடானோடனே கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க சேமியா உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, உப்பு ஏற்கனவே நம்ம ஊற வைக்கிறப்பே போட்டுருந்தோம். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் ஊற்றி வச்சுருந்த தயிர் அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி சூடு பண்ணி தாளிக்கிறப்ப நேரம் ஆக ஆக தயிர் குறையும். உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து வச்சுக்கலாம். அது அப்படியே புளிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.